வணக்கம் நண்பர்களே. பாலாவின் கதை நேரத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச், ஒரு ஊக்கமூட்டும் கதை ஒன்று பார்க்கலாம். இது இந்த கட்டுரை நான் எழுதினது. இந்த கட்டுரையோட பேர் தேசிய கீதம். தேசிய கீதம் தமாம் பாலா. இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகண மன என்பதையும் அதை இயற்றியவர் திரு ரவீந்திரநாத் தாகூர் என்பதையும் நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். உலகில் 2 நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதியவர் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தாகூர் தான் என்பதே சரியான விடை. அந்த இன்னொரு நாடு நாம் விடுதலை வாங்கி தந்த பங்களாதேஷ் என்ற வங்கதேசம். இந்தியாவின் தேசிய கீதம் நமக்கு தெரியும். ஆனால் நம் தமிழர்களின் தேசிய கீதம் அல்லது மாநில கீதம் என்று ஒன்று தனியாக இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? விடையை இங்கே உடைத்து சொல்லிவிட்டால் இந்த கட்டுரை இங்கே முடிந்துவிடும் என்பதால் கொஞ்சம் இடைச்செருகளுக்கு பின் அறிய தருகிறேன் நண்பர்களே. தாய் தின்ற மண்ணே பிள்ளையின் கதறல், தாய் தின்ற மண்ணே பிள்ளையின் கதறல், ஒரு பேரரசன் புலம்பல், பேரரசன் புலம்பல். இந்த பாட்டு நீங்க புதிய 1001 படத்துல விஜய் யேசுதாஸ் குரல்ல நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டுல இந்த பாடலில் என் புதிருக்கான பதில் ஒளிந்திருக்கிறது நண்பர்களே. இன்னும் ஒரு வாய்ப்பு கேட்கும் நம் புத்திசாலி நண்பர்களுக்காக உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு குட்டி கதையை நான் சொல்கிறேன். ஒரு நிறுவனத்தில் தமிழனும் மலையாளியும் கன்னடனும் பஞ்சாபியும், சர்தார்ஜி என்று சொன்னால் எளிதில் விளங்கும், வேலை செய்தார்கள். தினமும் சேர்ந்து உட்கார்ந்து மதிய உணவு சாப்பிடுவார்கள். எல்லாம் வீட்டிலிருந்து கொண்டு வரும் கட்டு சாதம்தான். தினம் தினம் அதே நேரம், அதே மனிதர்கள், அதே சாப்பாடு. அவர்களுக்கு அலுத்தே போய்விட்டது. தமிழன் தன் உணவு பெட்டியை திறந்தான். டிஃபன் பாக்ஸ். இன்னைக்கும் அதே தயசான் தான், இனி நான் வாழ்வதே வீண் என்று சொல்லிவிட்டு அந்த 5வது மாடியிலிருந்து ஜன்னல் வழியே வெளியே குதித்து உயிரை விட்டான். மலையாளி ஓ அதே பொட்டு என்று கூறி ஜன்னல் வழியே குதித்திட, கன்னடன் தினா தினா வாங்கி பாத் நோடி பேஜாராய்த்து என்று அவனை திறந்து விட்டான். மிஞ்சியது சர்தார்ஜி மட்டுமே. நிதானமாக தனது உணவு பொட்டலத்தை திறந்த அவர், ஆஜ் பி ஒய் சப்பாத்தி கானா படேகா என்று கேட்டுவிட்டு அவரும் ஜன்னல் வழியே குதித்து விட்டார். இதெல்லாம் முடிந்த பின்னே அவர்களது மனைவிமார்கள் அலுவலகம் வந்தார்கள். தமிழன், மலையாளி, கன்னடன் மனைவிகள் இப்படி ஆகும் என்று தெரிந்திருந்தால் நான் உணவு வகையை, மெனுவை மாற்றியிருப்பேனே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார்கள். பஞ்சாபியின் மனைவியை தவிர. அவள் முகத்திலே துக்கத்தையும் மீறி ஒரு வியப்பு தென்பட்டது. எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல என்றாள் மெல்ல. தினமும் சர்தார்ஜி தான் அவருக்கு வேண்டிய மதிய உணவை கட்டி எடுத்துக்கொண்டு வருவாரு, பின்ன ஏன் இப்படி அவர் செஞ்சாரு என்று கேட்டாள் அந்த பெண். இப்போது நம்முடைய புதிருக்கான விடை. நம் அன்பு தமிழர்களின் தேசிய கீதம், அதன் பெயர் புலம்பல். இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்கும் பொதுவானது புலம்பல் தான். தொடர்ந்து 2 நாள் வெயில் அடித்தால், என்ன சார் இது இப்படி வெயில் கொளுத்துது என்று புலம்புவோம். மழை பெய்தாலும் குளிர் அடித்தாலும் அதே கதைதான். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், என்னமோ தெரியல சார், என் வீட்டில் எல்லாமே ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு. போன வாரம் டிவி, இன்னைக்கு டிவிடி பிளேயர், நாளைக்கு லேப்டாப்பு என்று அழுத்துக் கொள்வார்கள். இது அளவுக்கு அதிகமாக வைத்திருப்பவர்கள் வகை. ஒரேடியா வேலை கொடுத்து கொள்றான் சார் என்று சில பேர் சொல்வார்கள். அல்லது வேலையை தராம சும்மாவே உட்கார வச்சிருக்காங்க சார், ஒருவேளை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களோ. இது போன்ற புலம்பல்கள் அலுவலகங்களுக்கே உரித்தான அக்மார் புலம்பல்கள். உங்களில் யார் பாவம் செய்யாதவரோ
அவர் இந்த பெண் மேல் முதல் கல்லை எறியுங்கள் என்ற இயேசுவின் மொழியைப் போல, உங்களில் யார் புலம்பியதே இல்லையோ அவர் புலம்பல் பற்றி பேசுங்கள், எழுதுங்கள் என்று யாராவது சொல்லியிருந்தால், நானும் கூட இப்படி புலம்பல் பற்றி உங்களிடம் பேசவோ எழுதவோ இயலாது. சர்தார்ஜி கட்டி எடுத்துச் சென்ற சப்பாத்தியைப் போல நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செயல்களையும் திட்டங்களையும் நாமேதான் நிறைவேற்றி வருகிறோம். இருந்தாலும் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள என்றுமே நாம் ஆயத்தமாக இல்லை. அதுதான் இருக்கவே இருக்கிறதே, புலம்பல் என்னும் நத்தையின் கூடு, பலி ஆடு. ஆதி தமிழன் மாட்டு வண்டி காலத்துக்கு முன்னால் எங்கும் நடந்தே சென்றான். அவன் தலையில் சுமையும் தோளில் கட்டுசாத மூட்டையும் இருந்தது. வழியில் இளைப்பாற நினைக்கும் போது உதவியவை சுமை தாங்கி கல்லும் நிழல் தரும் மரங்களும் தான். இன்றைய நாகரிக தமிழன் தலையிலே சுமை இல்லை. அது பயம் மற்றும் பல பல கவலைகளாக அவன் தலைக்குள்ளே இருக்கிறது. அவன் தோளில் கட்டுசாத மூட்டை இப்போது இல்லை. அலுவலக கேண்டீன் உபயோகத்தால் அதிலிருந்து தப்பித்து விட்டான். ஆனால் சந்திரமதி காலத்திலிருந்து, நல்ல தங்காள் காலத்திலிருந்து நாம் 2G, 3G, 4G, 5G என்று இன்றைய காலம் வரை நம் பரம்பரை சொத்தாக புலம்பல் மட்டுமே திகழ்கிறது என்பதிலே சிறிதும் சந்தேகம் இல்லை. இறைவா, எதை என்னால் மாற்ற முடியுமோ அதை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும், எதை மாற்ற இயலாதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கும், இவை இரண்டையும் சரியாக இனம் பிரித்து அறிந்து கொள்வதற்கு ஏற்ற மனப்பக்குவத்தையும் எனக்குத்தா என்று ஒரு வேண்டுகோள் அல்லது வேண்டுதல் புலம்பல் நோய்க்கு அறிஞர்கள் பரிந்துரைக்கும் நன்மருந்து ஆகும். உங்கள் நண்பரோ அல்லது உறவினரோ இனி உங்களிடம் வந்து, ஒரேடியா மண்டை காயுதுங்க என்று ஆரம்பித்தால், அவர்களிடம் இந்த கட்டுரையை படிக்கச் சொல்லுங்கள் அல்லது இந்த யூடியூப் சேனல் பதிவை கேட்க சொல்லுங்கள். அதனால் ஏற்படும் பின் விளைவுகளுக்கு அடியேன் பொறுப்பல்ல. தேசிய கீதம் முடிந்தது. மீண்டும் ஒரு ஊக்க கதையில் சந்திப்போம். முள்ளில்லாத ரோஜாவை தேடாதே நண்பனே, முள்ளிலா ரோஜா என்று ஆச்சரியப்படு, மகிழ்ச்சி பொங்கும் உன்னுள் தோழனே. நன்றி, வணக்கம்.